பக்தனுக்கு இது ஏற்காது. ஏன்னா நமக்காக அழாத ஒரு பெருமாளை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? நமக்காக அழணுமே, நம்ம கஷ்டத்தை தீர்க்க வேண்டாம். ஆனா நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைச்சு அவர் சிரிச்சுட்டு இருந்தா லாயக்கு இல்லையே. அது மனுஷனே அப்படித்தானே பண்றான். அது மாதிரி இருக்க மாட்டார். அவர் அழுதாதான் நமக்கு அவர்கிட்ட பக்தி பண்ண முடியும். அதனால பக்தனுக்கு அவர் அழணும். யாருக்காக அழறனா தன் பக்தியான சீதைக்காக அழறர். தன் பக்தியை இழந்துட்டோமே அப்படின்னு அழறர். அதனால அந்த அழுக பக்தனுக்கு வேணும். அதுதான் பக்தாள்கிட்ட அவன் எவ்வளவு பதிவு வச்சுட்டு இருக்கான், அந்த சௌலபிய சௌசீல்யா அந்த குணங்கள் அப்பதான் தெரியும். அந்த அழுக வேணும்னு தான் பக்தன் நினைப்பான். இந்த வேதாந்த பரமான அர்த்தம் வேதாந்திகளுக்கு மட்டும்தான் செல்லுமே தவிர பக்தாளுக்கு செல்லாது. மேல ஒரு கதாநாயகன் நம்ம எடுத்துட்டாலும் ஒரு ஆத்துக்காரியை இழந்தா, ஆத்துக்காரி போயிட்டா சரி, போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அவளை யாரோ தூக்கின்னு போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு போயிட்டானா ஆத்துக்காரிட்ட பிரியம் இல்லாதவன் ஆயிடும். அப்பவுமே ஒரு கதாநாயகன் எடுத்துட்டாலுமே தன்னோட ஆத்துக்காரிட்ட அவன் காட்டினாதான் கிரகஸ்த தர்மத்துல அவன்